தக் லைஃப் டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன், நம்ம எஸ்டிஆர், அதுக்கு அடுத்து நம்ம அசோக் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ஜூன் 5ஆம் தேதி உலக அளவில் ரொம்பவே கிராண்டா வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். ரீசெண்டா இந்த படத்துடைய ட்ரைலர் அங்க கொண்டு வந்தாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பு. ஆனா எனக்கு பர்சனலா அந்த ட்ரைலர் அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு இந்த சக்கச்சிவந்த வானம் படத்தை அப்படியே வேற மாதிரி மாற்றி கொண்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் 5 இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். இந்த படத்தை இப்போதைக்கு எல்லா ஒர்க்கும் முடிச்சு படத்தை சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஆக்டருடைய படம் 2 வாரத்துக்கு முன்னாடி சென்சார் ஆயிருக்குன்னா அது இந்த தக் லைஃப் மட்டும்தான். படத்தை சென்சார் பண்ணி ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. படத்துக்கு யூபிஐ வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ரன் டைமை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஓகேடா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. இந்த படத்தோடைய ரன் டைம் 2.25 மணி நேரமா, இன்டர்வல்லாம் சேர்த்தீங்கன்னா 3 மணி நேரம். இப்போ வர படங்கள்லாம் 2.5 மணி நேரமே தாங்கிறது இல்லை. எந்த நம்பிக்கையில் 3.25 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதில் குறிப்பாக மணிரத்னம் வேற, அவருடைய படத்தில் 2.25 மணி நேரத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்றதான் எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய கதை என்ன அப்படின்றது சினாப்சிஸாக வெளிவந்துருச்சு அஃபிஷியலாகவே. இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆருடைய கேரக்டர் வந்து அமர், அவர் வந்து தத்து பிள்ளை போல இருக்கு. ஸோ அவர் வந்து தன்னுடைய தகப்பனையே கொன்னுட்டு அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் போல இருக்கு. இதுதான் நம்ம சக்கச்சிவந்த வானம் படத்துடைய கதையும். என்னன்னா அது படத்தை சொந்த பையன் கொன்னுபிட்டு அவருடைய சேருக்கு போறோம்னு நினைப்பாப்புல. இதை தத்து பையன் அவங்க அப்பாவை கொண்டுட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அங்க வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவங்க அப்பா போய் வாங்குறாப்புல. இதுதான் கதையாமா. இப்படி என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் 5 படம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த சக்கச்சிவந்த இந்த தக் லைஃப் படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 2.25 மணி நேரம் மணிரத்னம் படம் தாங்குமா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத அதையும் சேர்த்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா தாங்காது. எனக்கு கிடைச்சிருக்க ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மோசமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஜூன் 5 நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நம்புவோம். என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.